ஆனால் இந்த எலக்ட்ரிஷியன்ல வந்து நிறைய பேரு, அதே மாரி பிளம்பர் நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பை வச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அலுவலகமே. அந்த பைய எடுத்துக்கிட்டு அவங்க எங்க போறாங்களோ, அவங்க அலுவலகம் நிர்வாகம் கூட வந்த மாரி இருந்துட்டு இருக்கும். அப்படி உள்ள உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடம் பிடிச்சு வாடகைக்கோ, இல்ல சொந்தமாவோ அந்த இடத்துல வந்து அலுவலகம் திறக்க, அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உங்க தகுதி உயரும் அப்படிங்கிறதுல பயப்பட வேண்டாம். அதே மாரி லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. அதாவது ஒரு ஒப்பந்தம் வருதுன்னு வைங்களேன், அந்த ஆள்கிட்ட வேலையே செய்ய முடியாது. அவரு சிடுமுடுன்னு பேசுறாரு, தேவையில்லாம பேசுறாரு, விதண்டாவாதம் பேசுறாரு. அந்த ஆள் சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லி போட்டு நீங்க அந்த ஆள வேண்டாம்னு நினைப்பீங்க இல்லையா? ஒரு நபர வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி சங்காத்தம் பண்ணக்கூடியது. அதாவது தேவையில்லாம பேசுறவரு, விதண்டாவாதம் பேசுறவரு, எதிரியா உள்ளவரு, எதுக்குமே ஆகாதவரு, ஏடாகூடமா உள்ளவரு. அவரு மூலமா தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாரி யாரையுமே ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல வர்றோம். இவரு தான் நல்லவரு, இவர்கிட்ட வச்சுக்கலாம். இவர் சரியில்ல, ஒதுக்கலாம்னு நினைக்க வேண்டாம். கெட்டவராக இருந்தால் கூட, அந்த கெட்டவர் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அதனால தொழில் ரீதியான வகையில ரொம்ப ரொம்ப மேன்மைகளை சந்திக்க முடியும்.